வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சர்க்கிள். நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி கட்சி தாவுதல் தடை சட்டம், அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன் லா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கட்சி தாவல் தடை சட்டம் 10வது அட்டவணையில் இருக்குது. இது 52வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் 1985 ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டில் கொண்டு வரப்பட்டது. இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு எம்பியோ இல்லை எம்எல்ஏவோ அவங்களோட கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுறதை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இதோட பின்னணியை பார்க்கலாம். ஹரியானாவில் கயாலால் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ ஒரே நாளையில் பல கட்சிகளுக்கு தாவுனதுனால அதை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சட்டம். அதாவது ஆயாராம் காயாராம் கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழே தகுதி இழப்புக்கான காரணங்களை பார்க்கலாம். முதலாவதாக சுயமாக விலகுதல், அதாவது ஒரு உறுப்பினர் தான் சார்ந்திருக்கும் கட்சியின் உறுப்பினர் பதவியை தானாக முன்வந்து துறந்தால் அந்த உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். இரண்டாவதாக கொறடா, அதாவது விப்போட உத்தரவை மீறினால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். அதாவது கட்சியின் உத்தரவுக்கு எதிராக சபையில் வாக்களித்தால் அல்லது வாக்கெடுப்பை புறக்கணித்தால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். அதே அந்த உறுப்பினரை அந்த கட்சி 15 நாட்களுக்குள்ள மன்னிச்சிட்டு அப்படின்னா அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட மாட்டார். மூன்றாவதாக தேர்தலில் தனியாக வென்றுவிட்டு பிறகு ஏதேனும் ஒரு கட்சியில் இணைந்தால், அதாவது சுயேட்சை உறுப்பினர் ஏதேனும் ஒரு கட்சியில் இணைந்தால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். நாலாவதாக நியமன உறுப்பினர்கள், அதாவது நாமினேட்டட் மெம்பர்ஸ், இவங்க நியமிக்கப்பட்ட 6 மாதங்களுக்கு பிறகு ஏதேனும் ஒரு கட்சியில் இணைந்தாங்க அப்படின்னா அவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. இதுவே 6 மாதத்திற்கு உள்ள அவங்க ஏதேனும் ஒரு கட்சி கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட மாட்டாங்க. இந்த லாவில் இருக்க எக்ஸப்ஷன்ஸ், அதாவது விதிவிலக்குகள் என்னன்னு பார்க்கலாம். இந்த சட்டம் கொண்டு வந்தப்ப, அதாவது 3ல் 1 பங்கு உறுப்பினர் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறினாங்க அப்படின்னா அது தகுதி இழப்பாக கருதப்படாது. அதுக்கு பதிலாக அதை மெர்ஜராக கன்சிடர் பண்ணுவாங்க. இதை 91st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003ல், அதாவது 3ல் 1 பங்கு உறுப்பினரை 3ல் 2 பங்கு உறுப்பினராக உயர்த்தி 3ல் 2 பங்கு உறுப்பினர் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போனால் மட்டுமே அது மெர்ஜராக கன்சிடர் பண்ண முடியும். இதுவே 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் போனாங்க அப்படின்னா அது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே தகுதி நீக்கம் தான் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் தனது நடுநிலைமையை காட்ட தற்காலிகமாக தனது கட்சியிலிருந்து விலகுவது தகுதி நீக்கத்திற்கு கீழே வராது. உறுப்பினர்களை தகுதி நீக்கம் பண்ணுறாங்கல்ல, அது யார் பண்ணுவான் அப்படின்னா மேலவையாக இருந்தால் சேர்மேனும், கீழவையாக இருந்தது அப்படின்னா ஸ்பீக்கரும் தான் தகுதி நீக்கம் பண்ணுவாங்க. ஸ்பீக்கர் எடுக்கிற இந்த முடிவு ஹிக்கட்டோ ஹொலாஹன் கேஸ் மூலியமாக இது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.